டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். தமிழ் காட்சி ஊடகத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்து வருகின்றீர்கள். அதற்காக எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் மிக அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி. இனி ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்த உறவுகளே வணக்கம். இடதுசாரி கருத்துக்களை கொண்டிருந்த ஒருவர் ஆசிரியர் பதவியை பெற முடியாத நிலை ஜெர்மனி நாட்டில் ஏற்பட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டில் அண்மை காலங்களாக கிளிமா ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதாக கூறி பல அமைப்புகள் பல கவனிப்பு போராட்டங்களை நடத்தி வந்தன. இதே வேளையில் தற்பொழுது பயன் மாநிலத்தில் ஓர் மாணவியானவர், அதாவது பல்கலைக்கழக மாணவியானவர் ஆசிரியர் தொழிலுக்கான கற்க நெறியை மேற்கொண்டிருந்தார். தற்பொழுது இவர் தனது ஆசிரியர் கற்க நெறியை முடித்த பிற்பாடு பயன் மாநிலத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்பிப்பதற்கு தயாரான நிலையில் தற்பொழுது மாநில அரசாங்கமானது இவர் தீவிரமான இடதுசாரியை கொள்கையை கொண்டார் என்ற காரணத்தினால் தாம் இவரை ஆசிரியர் பதவிக்கு நியமிக்க முடியாது என்று கூறியிருப்பதாக பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன. தெற்கு ஜெர்மனியில் பாடசாலை மாணவி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். தெற்கு ஜெர்மனியின் ஒரு நகரமான அஷவன்புக் என்ற நகரத்தில் உள்ள பாடசாலை ஒன்றுடைய மாணவர்களில் குறிப்பாக 2 வயது மாணவி ஒருவர் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த 22 வயது அகதி ஒருவரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலையின் பிற்பாடு யமன் நாட்டில் அரசியலில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது பிரதான எதிர்க்கட்சியான CDU-CSU கட்சி இந்த விடயத்தில் கடுமையான நிலைப்பாட்டை தாம் எடுக்கப் போவதாக கூறியிருக்கின்றது. அதாவது அகதி விடயத்தில் தமது கடுமையான நிலைப்பாட்டை கடைபிடிப்பதற்கு தாம் தயார் என்று கூறியிருக்கின்ற வேளையில் தற்பொழுது ஜெர்மன் நாட்டின் அதிபர் ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்கள் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். அதாவது சிறிய நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற அகதிகளில் பலர் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டாலும் அவர்களை நாடு கடத்தப்பட முடியாத சூழ்நிலை இதுவரை இருந்து வந்தது. இதே வேளையில் தான் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான சிறிய அகதிகள் இந்த நாட்டில் அகதி அந்தத்தை பெற்று மீண்டும் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டால் அவர்களை தான் சிறிய நாட்டுக்கு அனுப்ப தயங்க மாட்டேன் என்று தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையில் ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான CDU-CSU கட்சியுடைய தலைவருடைய அண்மை கால கருத்து பரிமாற்றத்தையும் இவர் கடுமையான முறையில் கண்டித்திருக்கின்றார். அதாவது ஜெர்மன் நாட்டின் அடிப்படை சட்டத்தில் இவர் ஒருவர் அரசியல் ரீதியில் தனது நாட்டில் பாதிப்புக்கு உள்ளானால் அவர்களுக்கு அகதி அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பது ஒரு சட்டத்தினுடைய விளக்கமாகும். இதே வேளையில் இந்த சட்டத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான CDU-CSU கட்சியின் தலைவர் ஃபிரெட்ரிச் மேர்ச் அவர்கள் எடுக்க முனைவதாக அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். இதே வேளையில் ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்கள் மேலும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது பயன் மாநிலத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் பயன் மாநிலத்தில் உள்ள நிர்வாகங்களின் குறைபாட்டின் காரணமாகவே இந்த குறிப்பிடப்பட்ட அகதியை பல்கேரியா நாட்டுக்கு உரிய நேரத்தில் திருப்பி அனுப்ப முடியாத சூழ்நிலை இருந்ததாக சுட்டிக்காட்டியதற்கு CSU கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் டோப்ரிங் என்பவர் கருத்து வெளியிடுகையில் இதற்கு சமஷ்டி அரசாங்கத்தினுடைய அகதிகளுக்கான சமஷ்டி அலுவலகம் தமக்கு காலம் தாழ்த்திய இந்த விடயத்தை தெரிவித்த காரணத்தினால் தங்களது தங்களது செயற்பாடுகளில் குறைபாடுகள் இருந்ததாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார். ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டோட்முண்ட். ஜெர்மனி நாட்டில் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கான பரீட்சையில் தோற்றுபவர்கள் அதிக அளவில் தோல்வியடைகின்றார்கள். இதற்கு காரணம் என்ன என்பதை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். ஜெர்மன் நாட்டில் சாரத அனுமதி பத்திரத்திற்கான எழுத்து பரீட்சையில் தோற்றி அந்த பரீட்சையில் வெற்றியடைகின்றவருடைய எண்ணிக்கை 50% மட்டும் இருப்பதாக ஒரு ஆய்வு தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை இவ்வாறு 50% மாணவர்கள் மட்டும் இந்த பரீட்சையில் தேர்வதற்குரிய முக்கிய காரணம் என்ன என்பது பற்றி ஒரு மனோதத்துவ நிபுணருடைய ஆய்வு வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதாவது அண்மை காலங்களாக ஜெர்மானியர்கள் கூடுதலாக எழுத்து மூலமான பரீட்சைக்கு தம்மை தயார்படுத்துவதில்லை என்று முதல் சுட்டி காட்டியிருக்கிறார். இதே வேளையில் இவ்வாறு தயார்படுத்தியவர்கள் கூட சாதாரண முறையில் இந்த
எழுத்து மூலமான பரீட்சைக்கு தயாரிப்பதற்குரிய பூரணமான விளக்கத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது படிக்கின்ற விடயத்தை உள்வாங்குகின்ற தன்மை படிப்படியாக குறைந்து செல்வதாகவும் அவர் தனது ஆய்வில் சுட்டி காட்டியிருக்கின்றார். இதற்கு முக்கிய காரணமாக ஜெர்மன் பாடசாலைகள் எடுக்கும் பொழுது பாடசாலைகளில் ஆரம்ப பாடசாலைகளில் 25% மாணவர்கள் ஜெர்மன் மொழியை எழுதக்கூடிய வகையிலோ அன்றை பேசக்கூடிய வகையிலோ இல்லை என்றும் அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். இது குறுஞ்சூழலை அதாவது ஆரம்ப பாடசாலையில் நிலவுவதாகவும் இதே வேளையில் படிப்படியாக பாடசாலைகளுடைய வகுப்புகள் உயரும் பொழுது இவர்களுடைய படிப்பில் தராதரங்கள் குறைந்து வருவதாகவும் சுட்டி காட்டியிருக்கின்றார். இதே வேளையில் ஆரம்ப பாடசாலைகளில் இவ்வாறான குறைபாடுகள் இருக்கின்ற பொழுதும் பலர் கிம்னாசியம் என்று சொல்லப்படுகின்ற உயர்தர கல்வியலை கற்கக்கூடிய பாடசாலைக்கு செல்லுகின்றார்கள் என்றும் அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். ஜெர்மனி நாட்டில் இப்பொழுது தேர்தல் காலம். இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றவர்கள் குறிப்பாக அகதிகளுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். இப்பொழுது ஜெர்மனி நாட்டில் அகதி நிலை பெற்றவர்கள் தங்களது குடும்பத்தை ஒன்றிணைக்க வழிவகுக்க முடியாது என்பது போன்ற கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. இது பற்றிய விவரங்களை இப்பொழுது வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வழங்குகின்றார். ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு இந்த அகதி விண்ணப்பமானது மனிதாபிமான அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்டவுடைய குடும்ப உறுப்பினர்களை ஜெர்மன் நாட்டுக்குள் வரவழைப்பதை தடை செய்ய வேண்டும் என்று ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான CDU-CSU கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகர் ஜேம்ஸ் பான் அவர்கள் ஒரு செய்தி சேவையின் பேட்டியின் பொழுது தெரிவித்திருக்கின்றார். அண்மை காலங்களாக இவ்வாறு வெளிநாட்டவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை CDU-CSU கட்சி எடுத்து வருகையில் தற்பொழுது இந்த மூத்த அரசியல்வாதி இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது மனிதாயமான அடிப்படையில் ஜெர்மன் நாட்டில் வதிவிட விசாவை பெற்றுக்கொண்டவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்கு வருவதை தடை செய்ய வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்மொழிந்திருக்கின்றார். குறிப்பாக 2015-16 ஆண்டுகளில் சிரியாவிலிருந்து பல லட்சக்கணக்கானவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு இடம்பெயர்ந்தார்கள். இவ்வாறு இடம்பெயர்ந்தவர்களுக்கு ஜெர்மன் நாட்டில் மனிதாபிமான அடிப்படையில் தங்கி வாழ்வதற்கு வதிவிட விசாக்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான இந்த சிறிய அகதிகள் மனிதாபிமான அடிப்படையில் வதிவிட விசாவை பெற்றுக்கொண்டவர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களை இந்த நாட்டில் வரவழைப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள். இதே வேளையில் ஏற்கனவே 2 வருடங்களுக்கு இவ்வாறு இந்த மனிதாபிமான அடிப்படையில் விசாவை பெற்றவர்கள் தமது குடும்ப உறுப்பினர்களை வரவழைக்க முடியாத ஒரு கடப்பாடும் இருந்து வந்தது. தற்பொழுது இதனை முற்றாக நிலைநிறுத்த வேண்டும் என்பதே இந்த மூத்த அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. இதே வேளையில் 2023 ஆண்டு இவ்வாறு குடும்பங்கள் ஒன்றிணைவதற்காக வழங்கப்பட்ட விசாவினுடைய எண்ணிக்கை 1,31,000 உள்ளதாகவும் இதே வேளையில் 2024 ஆண்டு இந்த விசாக்கள் 1,16,000 குறைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளிலிருந்து குறைந்த அளவு குடும்ப உறுப்பினர்களே ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டதாகவும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 2024 ஆண்டு சிரியர்களை பொறுத்தவரையில் 18,000 சிரியர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து 2,300 பேரும் இதே வேளையில் மற்ற நாடுகளிலிருந்து குறிப்பிடத்தக்க தொகையினரும் வந்ததாகவும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி டோட்முண்டில் KKL டெக்ஸ்டைலியன் 8வது ஆண்டில் தமது வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து வருகின்றார்கள். வண்ண வண்ண ஆடை தினசுகள் அழகழகாய் தெரிவு செய்து கொள்ள முந்திக் கொள்ளுங்கள். KKL டெக்ஸ்டைலியன், ரெய்னிஜ் ஸ்ட்ராசா 56, டோட்முண்ட். இனி உலகச் செய்திகள். அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பிற்பாடு பல காட்டமான நடவடிக்கைகளை அகதிகள் விடயத்தில் எடுத்து வருகின்றார். இன்றைய தினம் கொலம்பியா நாட்டிற்கு ஒரு விமானத்தில் அகதிகளை திருப்பி அனுப்பிய நிலையில் கொலம்பியா அரசாங்கமானது இந்த விமானத்தை தரையிறங்குவதற்கு தடை விதித்திருந்தது. இதே வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடுமையான எச்சரிக்கையை கொலம்பியா நாட்டு அதிபருக்கு விடுத்த காரணத்தினால் தற்பொழுது 2 தரப்பினருக்கும் இடையே ஒரு சமரசம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் காசா விடயத்தில் ஒரு காட்டமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது காசாவில் உள்ள அகதிகள் அன்றைய காசாவில் உள்ள மக்கள் எகிப்துக்கோ அன்றைய ஜோர்டான் நாட்டிற்கு குடிபெயர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதே
இதேவேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய கருத்திற்கு இஸ்ரேலுடைய தீவிர வலதுசாரி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவான கருத்தை தெரிவித்திருந்தாலும் எகிப்து மற்றும் ஜோர்டான் நாட்டினுடைய அதிபர்கள் தங்களது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது இது சர்வதேச சட்டத்திற்கு விரோதமான முறையில் அமெரிக்க அதிபருடைய கருத்துக்கள் உள்ளதாக தெரிவித்ததுடன் மட்டுமல்லாமல் இந்த விடயத்திற்கு தாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். இதே வேளையில் மற்றுமோர் பாலஸ்தீனத்தினுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான அப்பாஸ் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சிவப்பு கோட்டை தாண்டி வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பிற்காக மெய்ப்பாதுகாவலர்களை வழங்குவது பற்றி இலங்கையில் சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் தற்பொழுது இலங்கையுடைய முன்னாள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் அவர்களுடைய விடயத்தில் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதாவது சுமந்திரன் அவர்களுக்கு 2 மெய்ப்பாதுகாவலர்கள் வழங்கப்பட்டதை தற்பொழுது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது ஏற்கனவே இவ்வாறான பழைய முன்னைய மந்திரிமார்களுக்கு வழங்கப்பட்ட மெய்ப்பாதுகாவலர்கள் விலக்கப்பட்டுள்ள நிலை இவருக்கு மட்டுமே விசேட சலுகை இலங்கையில் வழங்கப்பட்டதாக இப்பொழுது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியானது செலவினங்களை குறைக்க உள்ளதாக கூறி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதாகவும் இதேவேளையில் சுமந்திரனுக்கு மட்டும் இந்த அரசாங்கமானது விதிவிலக்கு அளித்துள்ளதாகவும் இங்கே குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட்.